அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாள் ஒரு கம்பெனியில் ஊழியராக வேலை பார்க்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, ஹெச்ஆர்கிட்ட எனக்கு வேலைக்கு வரவே பிடிக்கல, நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியர் சொன்ன உடனே ஹெச்ஆர் சொல்கிறாங்க, ஓகே, அதனால் என்ன, போயிட்டு வாங்க, ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்கள், ஏன் வேலையை விட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. உடனே அந்த ஊழியர் சொல்கிறாரு, இங்கே அதிகமாக அடுத்தவங்கள பற்றி நிறைய பேசுகிறாங்க, அவங்களோட நடத்தையை பற்றி பேசுகிறாங்க, புறம் பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப எனக்கு பாதிப்பாக இருக்குது. அதோடு இல்லாமல் தங்களோட வேலையை பார்க்காம அடுத்தவங்கள பற்றி ரொம்ப குறை சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேலையிலையும் நிறைய அரசியல் செய்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியர் சொல்கிறாங்க. அந்த ஊழியர் சொன்ன உடனே அந்த ஹெச்ஆர் சொல்கிறாரு, அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு கிளாஸில் தண்ணியை எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த தண்ணி கிளாஸ்லேருந்து சிந்தாமல் இந்த ஆஃபீஸை ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க, இந்த ஆஃபீஸை சுற்றி ஒரு ரவுண்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சரி, நாம் தான் வேலையை விட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த கிளாஸில் தண்ணியை பிடிச்சிக்கிட்டு இந்த ஆஃபீஸை சுற்றி வர்றாங்க. உடனே அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுறாங்க, பார்த்தீங்களா, நான் கரெக்டாக தண்ணியை கீழே சிந்தாமல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த ஹெச்ஆர் சொல்கிறாரு, சூப்பர்மா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே, இப்போ நீ ஆஃபீஸை சுற்றி வந்த இல்லையா, அப்போ இந்த ஆஃபீஸில் நடந்த விஷயங்கள்லாம் நீ கவனிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே அந்த எம்ப்ளாயி, இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஹெச்ஆர் சொல்கிறாரு, ஆனால் நீ இந்த டம்ளரில் தண்ணியை கொண்டு வந்துக்கிட்ட இருந்த பற்றியா, அப்போ கூட உன்னை பற்றியும் இந்த ஆஃபீஸில் பலவிதமாகவும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நீ என்ன பண்ண, காதில் வாங்கலை. அதை நீ காதில் வாங்காததுனால இதுபோல் தான் நம்மளுடைய வாழ்க்கையும். நாம் நம்மளுடைய செயலில் அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னா, நம்மளை சுற்றி யார் என்ன பேசுகிறாங்க, நம்மளை பற்றி என்ன புறம் பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தில் நம்ம கவனம் போகாது. அதனால் நம்மளுடைய வேலையில் நாம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய நோக்கம். நீங்களும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் 4 பேர் 4 விதமாகத்தான் பேசுவார்கள். நாம் தான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்மளுடைய வளர்ச்சியில் நம்மளுடைய பங்கு முக்கியம். நாம் உழைத்து நாம் கண்ணியமாக வளர வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அணுகணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய சாராம்சம். எல்லோரும் வாழ்வில் வெற்றி பெறணும் என்று கூறி, வார்த்தை வியாபாரி சேனல் மூலமாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.